பிறரை தாக்கும் காட்சியை வீடியோ எடுத்த இளைஞர் சக்தீஸ்வரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேசன் இணைகிறார். கணேசன், விரிவான தகவல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் வாலிபர் அஜித்குமார் போலீஸ் வேனை கலைத்து செல்லப்பட்டு தாக்குதல் செய்யப்பட்டு உயிரிழந்த வழக்கில் போலீசார் அஜித்குமாரை தாக்கிய சம்பவத்தை செல்போனில் பதிவு செய்த சக்தீஸ்வரன் என்பவர் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு தரவில்லை என காலையில் குற்றம் சாட்டியிருந்தார். அதுவும் வெளிநே மாவட்ட போலீசார் தான் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இதனையடுத்து ராமநாதபுரம் டிஐஜி மூர்த்தியின் உத்தரவின் பேரில் சிவகங்கை மாவட்ட போலீசார் அவரது வீட்டிற்கு ஒரு ஆயுதப்படை போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அதே போல மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலிலும் 2 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் வரும் வரையில் இவர்கள் இருவரும் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என கூறப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணி என்பது துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த போலீசார் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் சக்தீஸ்வரனுக்கு பாதுகாப்பு அளிக்க உள்ளனர். சக்தீஸ்வரன் வீட்டிற்கு ஒரு நிரந்தரமாக ஒரு போலீசாரும் சக்தீஸ்வரன் பணிக்கு வேறு எங்கு சொல்லும்போது அவரது தனி பாதுகாப்பாக PSO ஒருத்தர் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலையில் கோரிக்கை ஏற்றுள்ளே மதியமே போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏன்னா சக்தீஸ்வரனும் தனது பாதுகாப்பு போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக கூறியுள்ளார். ஏனால் நேற்றிலிருந்து சாட்சி சொல்லிலிருந்து வெளியில் சிலரை அச்சமாக உள்ளது என கூறப்பட்ட நிலையில் போலீசார் உடனே நியமிக்கப்பட்டுள்ளது வரவேற்பு தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.